ஹலோ எவ்ரிவான், காலையில் ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டு சண்டே டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டியூட்டியில் என்ன ஒரு ஆர்வம், எங்களுக்கு முன்னாடி தன்சி ஓடிட்டா. எங்களோட சண்டே டியூட்டி என்னென்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ எங்கள் கூடயே வாங்க. மணி 9 ஆகுது, ஆனால் 6 மணி மாதிரி இருக்குது கிளைமேட்டு. இன்றைக்கி சரியான குளிர். ஓகே இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க நம்ம டியூட்டியை பார்க்கலாம். எனது மீன் கடையா? மீன் வாங்க போகிறீங்களா? இதுதான் உங்கள் சண்டே டியூட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சண்டே அன்னைக்கு இதை விட வேறு என்னங்க முக்கியமான டியூட்டி? வாரம் ஃபுல்லாக கஷ்டப்படுற ஹஸ்பண்டுக்கு அந்த ஒரு நாள் நல்லபடியாக சமைச்சு அவங்கள நிம்மதியாக உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்க கூடயே நம்மளும் உட்காந்து சாப்பிட்ற சுகம் இருக்கே. உண்மையாக அந்த ஃபீலிங் சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது ஹோம் மேக்கருக்கு மட்டும்தாங்க பொருந்தும். ஜாலியாக மீன் வாங்கிட்டு போகலான்னு வந்தால் இங்கே வந்து பார்த்தா சரியான கூட்டம். அதில் எவ்வளோ பெரிய மீன் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மீனே எப்படியும் 10 கிலோ இருக்கும் போலையே. உயிர் மீன் வாங்கலான்னு தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இந்த உயிர் மீனை வாங்குறதுக்கிட்டே நம்ம உயிர் போயிடும் போல் இருக்கு. எங்களுக்கு உயிர் மீனே வேணாண்டா அப்படின்ட்டு நாங்கள் பக்கத்து கடைக்கு போயிட்டோம். இது மாதிரி மீனை எடுத்து பார்க்கணும். அந்த இடம் ரெட்டாக இருந்ததுன்னா அந்த மீன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதையே பார்த்து ரெட்டாக உள்ள மீனை மட்டும் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க இங்கே மீன் ரேட்லாம். இங்கே எல்லா மீனுமே ஓவர் ரேட் தான். மத்தி மீன்லாம் தெருவிக்கே வரும். ஒரு கிலோவே 100 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். ஆனால் இங்கே மத்தி மீன் ஒரு கிலோவே 400 ரூபா விற்கிது. எங்களுக்கு எப்பொழுதுமே கெண்டை மீன் தான் பிடிக்கும். கெண்டை மீன் ரேட்டும் கம்மி தான். சரின்ட்டு நாங்கள் கெண்டை மீனே வாங்கிட்டோம். 2 மீன் எடுத்தோம். 1.5 கிலோ வந்துச்சு. மீனை வாங்கியாச்சு. பட் கட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கூட்டம். ஓகேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஒருத்தவங்க மட்டும் கீழே கிடக்கிறதெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு வழியை நம்ம வாங்கின மீனை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் மீன் குழம்பும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் பாப்பாவும் படுத்து நல்லா தூங்கிட்டாங்க. நான் உங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்றுக்கே மாலுக்கு போகலான்னு கிளம்பணும். பட் இந்த மழை வந்து கெடுத்து விட்டுட்டு இன்றைக்காவது மாலுக்கு போகிறோமா இல்லையாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.